கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ வழங்கும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். ஆராதனை வேளை நிகழ்ச்சியை நீங்கள் வாரந்தோறும் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள். இவ்வாரமும் இந்நிகழ்ச்சியை கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். யோவான் 4:24. இந்நிகழ்ச்சி பற்றிய மேலான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இந்நிகழ்ச்சியை அறிமுகம் செய்யுங்கள். இனி கேளுங்கள் ஆராதனை வேளை. ஆராதனை வேளை. நம்முடைய ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருப்பெயரிலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஃபீபா ரேடியோ தயாரித்து ஒளிபரப்பும் ஆராதனை வேளை நிகழ்ச்சிக்கு நேயர்களாகி உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். கர்த்ததாமே நம்மையும் இந்த ஆராதனை வேளை நிகழ்வையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கின்ற எங்கள் அன்பின் பரலோக தேவனே, தர்மையான கால வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். 10 மாத காலங்கள் எங்களை கண்ணின் மணியைப் போல பாதுகாத்து 11வது மாதத்துக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்கவும் இந்த பரிசுத்த ஓய்வு நாளை நாங்கள் ஆசரிக்கும்படியாக அருளை தந்திரதற்காக நன்றிகளை செலுத்துகின்றோம். இப்பொழுதுமாக இந்த ஆராதனை வேளை நிகழ்வை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் அனைவரும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். எங்கெல்லாம் இந்த வார்த்தைகள் ஒழித்து கொண்டிருக்கின்றதோ அங்கெல்லாம் தேவனுடைய பிரசன்னம் இறங்கி உமது பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். துவக்கத்திலிருந்து முடிவு பரிந்தும் நீர் எங்களோடு கூட இருந்து பயனடத்தி காத்தருள வேண்டும் என்று மீட்பர் இயேசு என்ற திருநாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே, ஆமென். தேவனுடைய நாம மகிமைக்காகவும் நாம் அனைவருமாக இணைந்து கிறிஸ்து சபை பாமாலையிலே அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன் என்கின்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். சற்று நேரம் அமைதியாக இருந்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், தப்பிதங்களை தேவனுடைய சமூகத்திலே அறிக்கை செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தன் பாவங்களை மறைக்கிறவர்கள் வாழ்வடைய மாட்டார்கள். அதை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவர்களோ இரக்கம் பெறுவார்கள். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்திற்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல.
உம்முடைய வேலைக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கின்றது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். பாவத்தை அறிக்கை செய்து நாம் பாவ மன்னிப்பு நிச்சயத்தையும் விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலையும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய வேத பகுதியை வாசிக்க நாம் கவனமாக கேட்போம். இன்றைய நாளுக்கென்று வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் லூக்கா எழுதின சுவிசேஷ நூல் 19ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 10 வரை. லூக்கா 19 வசனங்கள் 1 முதல் 10 வரை. அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில் ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யனுமாயிருந்த சகேயு எனப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான். அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் அவர் போகும் வழியில் முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறினான். இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். அவன் சீக்கிரமாய் இறங்கி சந்தோஷத்தோடே அவரை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். சகேயு நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாக திரும்ப செலுத்துகிறேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாயிருக்கிறானே. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார் என்பது. வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. தேவனுடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்தும்படியாக நாம் யாவருமாக இணைந்து பொதுவான பாடல்களில் ஜீவனுள்ள தேவனே வாரும் என்ற பாடலை கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையை நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். இயேசுவே நீர் பெரியவர், பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகளையா பாதகர் என் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரல்லோ. இயேசுவே நீர் பெரியவர், பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். கண்ட மக்களுக்காக 5 காயம் ஏற்ற நேசரே, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச ஆவி வீச செய்குவே. இயேசுவே நீர் பெரியவர், பெரியவர். இயேசுவே நீர் பரிசுத்தர், பரிசுத்தர். ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற உண்மை நாதனே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம். வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. இயேசுவே நீர் பெரியவர், பெரியவர்.
தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வர காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாண்டிடும், மானிடரை மீட்க மாட்டீரோ. இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த நாளிலுமாக ஆண்டவருடைய செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக வந்திருப்பவர் பெங்களூர் பகுதியில் தம்முடைய போதக பணியை நிறைவேற்றி வருகின்ற போதகர் ஜெயசீலன் ஐயா அவர்கள். போதகர் ஜெயசீலன் ஐயா அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளுகின்றார். விசுவாசத்தோடு ஜெபத்தோடு ஆண்டவருடைய சத்தியத்தை நாம் கேட்போமாக. கர்த்தருக்குள் அன்பான நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் வேத தியானத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரை உள்ள வசனங்களிலிருந்து. சகேயு என்கிற ஒரு வாலிபன் இயேசு கிறிஸ்துவை காண வந்தான். சகேயுனுடைய வாழ்க்கையில் அநேக நல்ல குணங்கள் இருந்தது. ஆனால் மற்ற மனிதர்களால் காண முடியாத, புரிந்து கொள்ள முடியாத அநேக நற்குணங்களை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கண்டார். எனவே நான் தலைப்பாக சொல்ல ஆசைப்படுகிறது, உங்களில் உள்ள நல்லவைகளை காண்கின்ற தெய்வம். நம்மில் இருக்கிற நற்குணங்களை மனிதர்களால் பார்க்க முடியாது. மறைந்திருக்கிற நற்குணங்களை காண்கின்ற நம் இயேசு கிறிஸ்து. சகேயு இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்காக வெகுநாள் ஆசையுள்ளவராயிருந்தார். இந்த சகேயு ஒரு ஆயக்காரருக்கு தலைவராயிருக்கிறார். தன்னுடைய வாழ்க்கையில் தான் நல்ல பணமும் பொருளும் தன்னுடைய தேவைகளுக்கு மிஞ்சி தனக்கு நல்ல பேர் புகழ் இருந்திருக்கிறது. ஆனால் தான் செய்த வேலை நிமித்தம் மற்ற நண்பர்கள், சமுதாயத்தில் உள்ள ஜனங்கள், சுற்றுச்சூழல் இவரை நேசிப்பதற்கு மாறாக அதில் கொஞ்சம் குறைவு உண்டாகி நாளடைவில் அது இவருக்கு விரோதமான ஒரு பகையாகவும், இந்த மனிதரை வெறுக்கத்தக்க விதத்தில் இவர் ஒரு பாவியான மனுஷன் என்று புறக்கணிக்கப்படத்தக்க விதத்தில் அவருடைய வேலையே மாறிப்போனது. வேலையில் ரொம்ப கவனமாய் செய்த ஒரு மனிதன், வேலையில் ரொம்ப நல்ல ஆக்டிவாகவும் நல்ல திறமையும் பட செய்து கொண்டிருந்ததுனாலையும் ஜனங்கள் மத்தியில் வெறுப்பை சம்பாதித்தார். ஆனால் வரலாறு சொல்கிறது, தன்னோடு கூட இருந்த அநேகர் இந்த இயேசுவை கண்டார்கள். அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்ததை இந்த சகேயு புரிந்து கொண்டார் என்றது நிமித்தம் ஒரு நாள் இயேசு கிறிஸ்து அந்த வழியாய் வருகிறார் என்பதை கேள்விப்பட்டதுனால அவர் எப்படியாய்ப்பட்டவர் என்று பார்க்க ஆசைப்பட்டார். ஆசைப்பட்டதுனால சகேயுடைய வாழ்க்கையில் அநேக நிறைவுகள் இருந்தாலும் ஒரு சில குறைவுகளாக காணப்பட்டது. ஒரு சிலதை நாம் சொல்ல வேண்டும் என்றால், அவருக்கு போதிய நண்பர்கள் இல்லாதிருந்தது, அவரை ஏற்றுக்கொள்ள ஜனங்கள் இல்லாதிருந்தாங்க. அதே போல் அவருடைய வேலை நிமித்தம் வெறுக்கப்பட்டவராய் இருந்தார். அவர் 4வது சரீர தோற்றத்திலும் அவர் ஒரு குள்ளனாய் இருந்தாராம். பைபிளில் முத அந்த வசனம் சொல்லுது, அவன் குள்ளனானபடியால் ஜனக்கூட்டத்தில் அவரை காணக்கூடாமல் போனது. அவர்கிட்ட உள்ள ஒரு ஷார்ட்டேஜ் என்னவென்றால், தான் இயேசுவை பார்க்க முடியலை. 2வது, இப்போ ஜனக்கூட்டம் அதிகமாய் நெருக்கி கொண்டிருக்கிறபடினால இயேசுவை சரியாக பார்க்க முடியாது. எனவே தனக்குள்ள ஒரு யோசனை பண்ணி கொண்டு காட்டுத்தீ மரத்தின் மேலே ஏறி இருந்து இயேசு இந்த வழியாய் வருவார் என்று மரத்தின் இலைகளுக்கு மத்தியில் அவர் அமர்ந்திருந்தார். இயேசு அந்த வழியாய் போகும்படி அவர் அந்த இடத்தில் வந்தபோது தானை காண்பதற்காக அவளோடு இருக்கிற அந்த சகேயுவை பார்த்தார். அவர் அன்னார்ந்து பார்த்து, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். நம்ம வசனத்தில் சொன்னேன், நம்மில் இருக்கிற மறைவானவைகளை காண்கிற தெய்வம். இந்த சகேயு இயேசுவை பார்க்க ஆசைப்பட்டிருந்தார். ஆனால் இயேசு அந்த மனிதர் இருந்த இடத்துக்கு நேராய் வந்த உடனே மற்ற மனிதர்களால் சகேயுவை பார்க்க முடியலை. மற்றவர்கள் யாரும் சகேயுவை கண்டு கொள்ளலை. ஆனால்
சகைவை சிருஷ்டித்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல சகைவு தன்னை காண்பதற்காக மறைந்திருந்தாலும் அவனுடைய சூழ்நிலையை புரிந்து கொண்டு அவன் இருக்கிற இடத்தை அறிந்தவராய் அவனை இறங்கி வர சொல்லுகிறார். அன்பான தெய்வ பிள்ளைய, உங்களுடைய வாழ்க்கையிலையும் நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், மற்றவர்களால, குடும்பத்தினாலேயோ, மற்ற வேலை செய்கிற ஸ்தலத்தினாலேயோ, சொந்த பந்தங்களினால ஒதுக்கப்பட்டிருந்தாலும், எப்பேற்பட்டதான ஒரு பாவமான வாழ்க்கையில வாழ்ந்தவர்களாய் இருந்தாலும், மற்றவர்களால பாவமானவன் என்று பெயர் சூற்றப்பட்டிருந்தாலும், இன்று உங்களை சிருஷ்டித்த என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீ இருக்கிற சூழ்நிலையை பார்த்து, நீங்க இருக்கிற இடத்துல அவர் உங்களை பெயர் சொல்லி அழைக்க உண்மையுள்ளவராயிருக்கிறார். சகைவு காட்டத்தி மரத்திலிருந்து இறங்கி வர சொல்றார். அவர் இறங்கி கீழே வருகிறார். இயேசு சொன்னார், சீக்கிரம் இறங்கி வா, இன்னைக்கு நான் வீட்டில் தங்க வேண்டும். அவன் சீக்கிரமா இறங்கி சந்தோஷத்தோடு இயேசுவை அழைத்து கொண்டு போகும்போது மற்ற ஜனம் அவரை பார்த்து சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துகிட்ட, இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போகிறாரே. இயேசு கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொள்கிறார். உலகம், ஜனம், சொந்தம் பார்க்கிறதான ஒரு குற்றம், ஒரு குறை, ஒரு பாவம், அநீதி இவைகளை பார்த்து கொண்டிருக்கும் போது நமக்குள்ள இருக்கிற ஒரு நல்ல சுபாவத்தை, உன்னில் இருக்கிற ஒரு நல்ல பங்கை உங்களை படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். ஜனம் என்னதான் சொன்னாலும் அந்த வார்த்தைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளாமல் தான் ஏற்றுக்கொண்ட சகேயுனுடைய வீட்டுக்கு போய் தங்கினார். சகேயுனுடைய வீட்டில் போய் தங்க போகும்போது அங்கே 8வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், சகேயு அங்கே நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இந்த ஜனங்க சொல்லுகிறதெல்லாம் நான் அதற்கு பதில் சொல்லுகிறேன். என் ஆஸ்தியில் பாதிய ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒரு நிலத்தில் எதையாகிலும் அநியாயமாய் வாங்கினதுண்டானால் நாளத்தனையாய திரும்பி தருகிறேன். கர்த்தர் அன்பான பிள்ளைகளே, இயேசு ஒரு மனிதனை ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம பார்க்கிறது போல அவர் பார்ப்பதல்ல, மனிதன் பார்க்கிற பிரகாரம் அவர் பார்ப்பதல்ல. தன்னை காண ஆவலோடு இருக்கிற சகைவையும் கர்த்தர் பார்த்தார். அவனோட சகைகிட்ட இருக்கிற இயலாமே தேவன் அறிந்தார். சகைகிட்ட இருக்கிற குறை நிறைவுகளே கர்த்தர் அறிந்திருந்தார். இயேசு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வரும்போது அவர் குறைவுகளை நிறைவாக்குவார். பாவமான சுபாவத்தை அவர் பரிசுத்தமாய் மாற்றுகிற தெய்வம். சகையு அநேகரிடத்திலிருந்து பணத்தை வாங்கியிருந்தாலும் அவர் சொல்லுகிறாரு, நான் அதை திரும்பி தரேன், என் ஆஸ்தியை பாதி ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். தன்னுடைய வாழ்க்கையில் இருந்த குற்றங்களையும் குறைவுகளையும் மற்றும் இயேசு என் வீட்டுக்கு வர முடியாதபடி என்னென்னலாம் தடையா இருக்கிறதோ அந்த தடையெல்லாம் நான் என் மூலமாய் உண்டான தடைகளை நானே அந்த தடைகளை சரிப்படுத்துகிறேன். என் மூலமா இயேசு என் வீட்டுக்கு வருவதற்கு என்னுடைய பணமோ என்னுடைய ஆஸ்தியோ இல்லை நான் செய்த வேலையை தவறுதலானாய் நான் சம்பாதித்த சம்பாத்தியமாக இருந்தாக்க அவைகளை எல்லாம் நான் திரும்ப கொடுத்துட்டு, இந்த சம்பாத்தியமோ இந்த பணமோ அல்ல, நான் யாரை பார்க்க வேண்டும் ஆசையாக இருந்தோம் அந்த இயேசு என் வீட்டுக்கு வர்றதுனால இவைகள் எனக்கு ஒரு தடையாய் மாறக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே, நம்மளுடைய வாழ்க்கையிலையும் இயேசு கிறிஸ்துவனை பார்க்கிறார், உங்களை அறிந்திருக்கிறார். வாலிப சகோதரா சகோதரி, பலவீனத்தில் இருக்கலாம், பாவத்தில் இருக்கலாம், தனிப்பட்ட பாவத்தில் இருக்கலாம், அந்த பாவத்து நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் வியாதி வந்திருக்கலாம், பாவத்து நிமித்தம் உங்கள் வாழ்க்கையில் தோல்வி உண்டாயிருக்கலாம், பாவத்து நிமித்தம் நீ மற்றவர்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம். இந்த நேரத்தில் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது அந்த எந்த பாவம் தடையாக இருக்கிறது இயேசுவை உங்கள் வீட்டுக்கு வர முடியாதபடிக்கு, எந்த ஒரு சுபாவம் இயேசு உன்னுடைய உள்ளத்தில் வராதபடிக்கு தடையாக இருக்கிறது, எந்த பாவம் இயேசு உங்களிடத்தில் வரும்போது மற்றவர்கள் அது ஒரு குறையாய் காண்கிறதற்கு ஏதுவாக இருக்கிறதோ அவைகளை எல்லாம் இப்பொழுதே நீங்கள் விட்டு விடுவீர்கள் என்றால் மனுஷனுடைய குறைகளை மாற்றத்தக்க விதத்தில், தேவன் உன்னை நேசிக்கிறார் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளத்தக்க விதத்தில் சகையு தன்னுடைய வாழ்க்கையில் தான் ஒரு தீர்மானம் எடுத்தார். அந்த தீர்மானம் இயேசுவை பார்ப்பது மாத்திரம் அல்ல, இயேசு பார்த்த பின்பு இயேசு தன்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு எது தடையாக இருக்கிறதோ அந்த தடைகளையும் சகையு மாற்றினான். தனக்குள்ளே இருக்கிற ஷார்ட்டேஜை நினைத்து கொண்டு, இயலாமைகளை நினைத்து கொண்டு அதையே ஒரு எக்ஸ்கியூஸாக, அதுவே ஒரு காரணங்களாக, அதை ஒரு சாக்கு போகாக சொல்லி கொண்டு சகையு இருக்கலை. மாறாக எல்லா விதமான தடை காரணங்களை முதறி தள்ளிவிட்டு
இயேசுவை தன் வீட்டுக்குள் அழைத்தபடியினால இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்கு வந்தார். ஆமேன். அங்கே வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம், இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு, நம்முடைய வீட்டுக்கு இயேசு வரும்போது இரட்சிப்பு உண்டாகும். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில் இரட்சிப்பு இல்லை, விடுதலை இல்லை, நன்மை இல்லை, இன்னும் சாபம் இருக்கிறது, இன்னும் வியாதி இருக்கிறது, இன்னும் தோல்வி இருக்கிறது என்றால் இயேசு அல்ல அதற்கு காரணம், மற்றவர்கள் அல்ல அதுக்கு காரணம். சகைவை போல நாம் விட வேண்டியவைகளை இன்னும் விடாமல் பற்றி கொண்டிருப்பதனால இயேசு கிறிஸ்து நம்ம வீட்டுக்கு வந்து ரட்சிப்பு பூரணமடையாதபடிக்கு இன்னும் காணப்படுகிற அந்தரங்க பாவங்கள், தனிப்பட்ட பாவங்கள், குறைவுகள், நிறைவுகளை இயேசுடைய சமூகத்தில் விட்டோம் என்றால் இயேசு கிறிஸ்துங்க சொல்கிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அன்பான தெய்வ பிள்ளையே, உங்களுடைய வாழ்க்கையில் நீ எங்க மறைந்திருந்தாலும், எந்தப்பட்ட மனுஷன் யாரும் என்னை பார்க்கல என்று நீங்கள் நினைத்திருந்தாலும், உங்களை நன்கு அறிந்திருக்கிற தெய்வம், தாயின் கருவில் உருவாகும் முன்னே உங்களை தெரிந்து கொண்டவர், உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர், உங்களுடைய முகங்கள் எல்லாம் அவருடைய கைகளில் வரையப்பட்டிருக்கிறது, உன் பெயரை நன்கு அறிந்திருக்கிறார், தலையில் உள்ள முடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறபடினால சகையுவை போல நீங்களும் இருக்கிற இடத்துல இருப்பீர்கள் என்றால் இயேசு அதை காண்கிறார். கண்ட பிறகு குறைவினர்களை மறைத்து கொண்டு, இல்லை நான் பாவி இல்லை, நான் நல்லவர், நான் நல்லவள் என்று சொல்வோம் என்றால் ரட்சிப்பு சகையுடைய வீட்டுக்கு வந்திருக்காது. நம்முடைய வாழ்க்கையிலும் தெய்வ வசனம் உங்களுடைய குறைவுகளை சுட்டி காட்டும் என்றால், பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசும்போது, தீர்க்க தரிசன வசனமாய் உங்களோட குறைவுகளை அவர் காண்பித்து கொடுக்கும்போது, அந்த வார்த்தைக்கு முன்பாக எதிர்த்து நிற்காமல் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து தேவனுடைய சித்தத்தை செய்யும்போது நீங்களும் ஆபிரகாமின் சந்ததியாய் மாறுவீர்கள். மாறாக கர்த்தருடைய சித்தம் உங்களை கொண்டு அநேகருக்கு சாட்சியாய் மாறும். சக்கையுடைய வாழ்க்கையில் கிடைத்த ஒரு பெரிய ஒரு டெஸ்டிமனி, அவர் இயேசுக்கு முன்பாக தன்னுடைய குற்றங்களை அறிக்கை செய்கிறது மாத்திரமல்ல, ஜனங்களோடும் கூட ஒப்புரவாகினார். ரெக்கான்சைல் ஆனதுனால பெரிய ஒரு ரட்சிப்பு அந்த தேசத்தில் உண்டானது. கர்த்தருக்கு இந்த வசனத்தை கேட்கிற உங்களுக்கும் தேவன் ஆசீர்வாதத்தை தரும்படியாக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, இந்த வார்த்தையை கேட்கும்போது சகைவை போல நாங்களும் எங்கே இருந்தாலும் அதை நீர் அறிந்திருக்கிறீர். எங்களுடைய பாவங்கள், குறைகள், குற்றங்களை நீர் மன்னிக்க போதுமானவரப்பா. நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். குற்றங்களை மன்னிங்க, குறைவுகளை மன்னிங்க. ரட்சிப்பு எங்களுடைய இல்லத்தில், உள்ளத்தில், நாங்கள் இருக்கிற இடத்துல பரிபூர்ணமாய் விளங்கத்தக்க விதத்தில் கிருபை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலுமாக நம்முடைய கடந்து வந்து ஆண்டவருடைய சத்தியத்தை நமக்கு எடுத்துரைத்த போதகர் ஜெயசீலன் ஐயா அவர்களுக்கு ஃபீபா ஊழியர்களின் சார்பிலும் ஆராதனை வேளை நேயர்களாக உங்கள் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். கர்த்ததாமே அவரையும் அவருடைய ஊழிய பணிகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. சத்தியத்தை கேட்டு நாம் அனைவருமாக இணைந்து நம்முடைய விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வாயிலாக அறிக்கை செய்து அதை நாம் உறுதி செய்வோமாக. வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தியு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். மீண்டும் ஒரு ருசியாக ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்து பாடுவண்டுமாக நாம் அனைவருமாக இணைந்து பொதுவான பாடல்களில் இருள் சூழ்ந்த லோகத்தில் என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம்.
இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கர்த்தரேசு காத்தாரே. கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். கானங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவேன். அஞ்சினேன் அஞ்சினேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சினேன் அஞ்சினேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில், மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் கர்த்தரே என்னோடு இருந்து தேற்றினார் தம் தோளினால். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியால் அபிஷேகித்தார். அஞ்சினேன் அஞ்சினேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சினேன் அஞ்சினேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். மலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும், அலைகள் படகின் மேல் மோதியே ஆழ்த்தினாலும், கடல் மேல் நடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். ஆடல் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். ஆடல் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். அஞ்சினேன் அஞ்சினேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். அஞ்சினேன் அஞ்சினேன் என் இயேசு என்னோடு இருப்பதால். ஆண்டவரை நோக்கி நாம் பிரார்த்தனை செய்வோம். நேசிக்கின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, தர்மையான கால வேளைக்காக நன்றி செலுத்துகின்றோம். 11ஆம் மாதத்தினுடைய முதலாவது ஓய்வு நாளிலே நாங்கள் அனைவருமாக இணைந்து இந்த ஆராதனை வேளை நிகழ்ச்சியின் மூலமாக உம்மை துதிக்கவும் ஸ்தோத்திரிக்கவும், உம்முடைய சத்தியத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும், எங்களுடைய விண்ணப்பத்தை உம்முடைய சமூகத்திலே தெரிவிக்கவும் அருள் தந்த தயவுக்காக நன்றிகளை சொல்கின்றோம். ஆம் கர்த்தாவே, என் நாமத்தின் நிமித்தமாக கேட்கின்ற அனைத்தையும் நான் உங்களுக்கு தருவேன் என்று சொன்ன கர்த்தர், உம்முடைய நாமத்திலே கேட்கின்ற அனைத்து ஆசீர்வாதத்தையும் நீர் தந்திரட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் மன்றாடுகின்றோம். உடைய சமூகத்திலே தங்களுடைய இருதயத்தை ஊற்றிக் கொண்டிருக்கின்ற உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். கணவனுக்காக, மனைவிக்காக, பிள்ளைகளுக்காக, பெற்றோருக்காக, உடன் பிறந்தவர்களுக்காக, விசுவாசிகளுக்காக மன்றாடி கொண்டிருக்கின்ற அனைத்து பிள்ளைகளுடைய தேவைகளை பார்த்து ஆசீர்வாதத்தை தந்திரட வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகின்றோம். நீர் சொல்லாகவும் நீர் கட்டளையிட நிற்கும். நீர் அப்படியே செய்யப்போவதற்காக நன்றிகளை சொல்லுகின்றோம். ஆண்டவரே, நிகழ்ச்சியின் முடிவிலே உமது பிள்ளைகள் அனைவரும் மிகுந்த சமாதானத்தையும் நம்பிக்கையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள அருள் தர வேண்டும் என்று மீட்பெரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வேண்டி நிற்கின்றோம் பிதாவே. ஆமேன். நாம் அனைவருமாக இணைந்து கர்த்தர் நமக்கு சொல்லித்தந்த ஜெபத்தை ஒன்றாக ஏறெடுப்போமாக. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை விசுவாசத்தோடு கூட பெற்றுக்கொள்வோம்.
தந்தையின் அன்பும் மைந்தனின் அருளும் தூயாவின் கூட்டுறவும் நல்வுறவும் நம்முடனும் நாம் கேட்டிருக்கின்ற அனைத்து ஆசீர்வாதத்துடனும் பெற இருக்கின்ற எல்லா நன்மைகளுடனும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி நிலைத்து இருப்பதாக. ஆமென். இந்த வாரத்திற்குரிய வாக்குத்தத்த வசனத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். ஏசாயா 66:21. நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். நீ என் தாசன், இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. இந்த வாக்குத்தத்தத்தின்படியே கர்த்தர் நம்மை வழிநடத்தி காத்தருள்வார் என்று சொல்லி உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பின் ஊழியன் தியோடவில்லியம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நேயர்களே, மீண்டும் நினைவூட்டுகிறோம். நீங்கள் ஃபீபா ரேடியோவின் நிகழ்ச்சிகள் பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். மேலும் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி மற்றும் தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம். வாழ்த்துக்கள் கூறி விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.